நண்பர்களே, நம்ம ஹாஸ்டலில் சமைக்க போகிறோம். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சும்மா மேகி செய்ய போகிறோம். யார் செய்ய போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேனியின் மைனர் குஞ்சு கிடையாது, மன்மத குஞ்சு. பாருங்க, அந்த தண்ணி குடிக்கிற மன்மத குஞ்சு தான் நம்மளுக்கு செஞ்சு தர போகிறாரு. நம்ம பயங்கரமானவராச்சே, அவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா. சைடு ஹெல்ப் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த vlog ஃபுல்லாமே நம்ம வந்து சமைக்கிறப்ப தான் பார்க்க போகிறோம். கனவு இல்ல, கவலை இல்ல, இவனை போல எவனும் இல்ல. எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுதான் முக்கியமான 3 ஐட்டங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கதவையும் சாத்திட்டோம். ஏன்னா நம்ம சமைக்கிறதுக்கு இந்த கெட்டில் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சமைக்கிறதுக்கு முன்னாடி கதவை சாத்துறது அவ்வளோ முக்கியம். ஏன்னா வாங்கியிருக்கிறது 2 பாக்கெட் தான், அது சாப்பிட்றதுக்கு 40 பேர் வருவாங்க. ஸோ டேஞ்சரஸ் கைஸ். வீரன் கலை இறங்கிட்டார். ஆமாம், எதில் பொண்ணா பார்க்க போகிறாங்க அப்படி. முதல் கட்டமாக ஆமாம், கெட்டில் கழுவுனியா? அன்னைக்கு கல்யாணத்தில் நாங்கள் சுத்தமாக தான் இருக்கோம். உங்களாக நிறைய பேர் பார்ப்பாங்கடா, நம்ம இப்படி உட்காந்துருந்தா எப்படிடா? நம்ம எப்படி நம்ம ஹாஸ்டல் எப்படி இருக்குமோ அப்படி தான் போட முடியும். அதான் ரியாலிட்டி. அதுக்காண்டி வேணா நம்ம கோட் சூட் போட்டு உட்காருவோமா சொல்லு. 2 போடுவோமா? 2 போடு. 2 தானே இருக்குது, 2 போடு. ஆன் பண்ணியா ஃபஸ்ட்டு அதை? நான் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். நான் ஏன்டா ஒர்க் ஆகடா? ஐயே, எவ்வளோ வேறு போட்டவடா? கெட்டில் ஒர்க் ஆகுதா? வேற பிளக் பாயிண்ட்ல போட்டு பார்ப்போம்டா. டேய் சார்ஜ் ஐயோ பார்த்தீங்கன்னா முதல் கட்டமே நம்மளுக்கு தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகி போச்சாமா நம்மளுக்கு. நம்ம வேற இங்கே நம்மளை ட்ரிப்போட ஆன் பண்ண சுட்டு வர்றாங்க. நண்பர்களே, இப்போ வந்து வில்லியம்ஸுக்கு வந்து சேட்டெல்லாம் உங்களுக்கு படித்து காட்ட போகிறேன். இதான் வில்லியம்ஸ் ஃபோனு. அம்மா அப்பா வில்லியம்ஸோட அம்மா அப்பா. என்ன இறங்கி வர வீடியோவில் அப்படியே போட்டுருவேன். கிட்ட வந்துடுவேன். ஏய் வராத, அப்பாட சொல்லி தந்துடுவேன். இந்த பாருங்க, ஸ்னாப்ல இன்ஸ்டாகிராம்லேயும் போய் காட்டுறேன். அது இந்த பதிவும் இது நியூடல்ஸ் பதிவு கிடையாது, வில்லியம்ஸோட சேட் பதிவாக இருக்க போகுது இனிமேல். சரி, நம்ம வந்து ட்ரிப் ஆன் பண்ணிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, ஆன் பண்ணியாச்சு. நண்பர்களே, இந்த கதை சாதத்துக்கு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். அப்பா ஆன் பண்ணிட்டேன். தெரியுதா? பாருங்க, என்னை பற்றி அம்மா அப்பா என்னை ஈஸி படிக்க வச்சு வேஸ்ட்டாக போல. பார்த்தீங்கன்னா கரண்ட் வர வச்சிருக்கு. நாசமா போச்சு. அள்ளி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. பாருங்க, வில்லியம்ஸ் அம்மா அப்பா என்ன பிள்ளை இதே ஒன்னால பிரிக்க தெரியலையே. என்னடா பண்ண போற பிரிச்சு வாழ்க்கையில? பாரு, நாசமா பண்றாடி இடம் எடுத்தவன. பாரு, காசுரா அம்மிட்டும் உன் விட்ட போடுற கீழே போட்டுருவா. பாரு புடி. இந்த விளாக இருக்கணும், லட்சணம் தெரியணும். பாருங்க, வில்லியம்ஸ் ஒரு பாக்கெட் கூட தூக்கி தரல. சாரி கேட்டுக்கிறேன். சாரி காய்ஸ், ஒரு சின்ன அவசரத்துக்கு காரணமா வெடிச்சிருச்சு. சாரி கேட்டுக்கிறேன். ஏண்டா பண்றீங்க? தருணத்தை நம்ம விஸ்வாரமா மிஸ் பண்றோம். திடுக்கு வெளியே ரொம்ப வீடியோ கால் பேசிட்டு இருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாய் அப்பப்போ கூணிக்கிறேன், மூணு வச்சுக்கிறியா? சத்தம் மட்டும் கேட்குது, பசங்க சவுண்ட் கேட்குது. சிசர் வந்து அங்கே வச்சிருக்கேன் பாரு. பிடிச்சிக்கோதா அப்படியே அதே கவர் பண்ண.
கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்குது. நல்லா பால் பொங்க போகுது. பொங்க சட்டியை ரொம்ப மிஸ் பண்றோம். அவன் பொங்க சட்டிங்கடா, அவனை மிஸ் பண்ணிட்டேன் பாரு. டேய் பொங்க சட்டி கால் பண்றா. என்னடா நூடுல்ஸ் பாக்கெட் தானே, வேற ஏதாவதுடா நிறைய தள்ளுது இப்படி. பாருங்க ஆவி பறக்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நூடுல்ஸை. அதையும் உலகத்துக்கு போடு. கொண்டே விடுவேன். நேற்று 10 ரூபாய்க்கு ஒரு சிப்பப் வாங்கிட்டு வாடா, ராகவேந்திரா நிற்கிற வாங்கிட்டு வாடான்னு. அவன் தான் சொன்னியான் சிப்பப் வேணாமா, அப்புறம் நம்ம நூடுல்ஸ் செஞ்சு நைட்டுக்கு சாப்பிடுவோன்னியான். நேற்றோட ரிங்குன்னு ஒரு படம் பார்த்தாங்க. அந்த ரிங்கு படம் என்ன கதைன்னு அந்த டேரக்டருக்கும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது என்ன கதைன்னு ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறாங்க, செத்து போகிறாங்க, அந்த வீடியோ காப்பி பண்ணால் சாக மாட்டுறாங்க. இதுதான் கதையாக இருக்கு அது மொத்தத்துலையுமே. அது ஒரு படத்தை பார்த்தாங்க, அந்த படத்தை பார்த்து எல்லாரும் மன உளைச்சல் காலாகி சமைக்கிற ஐடியாவை விட்டுட்டாங்க ராத்திரியே. அப்புறமேட்டு சரிடா நீ காலையில் நாங்களாவது லேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த காலையில் சமைச்சு சாப்பிடலான்னு எடுத்தது. அதுலேயும் ஒரு பாக்கெட்டை உள்ளே கொட்டி ஒரு பாக்கெட்டை வெளியே கொட்டி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு பாருங்க எப்படி உட்காந்துருக்கியா பாருங்க. மன்னிப்பு நான் எதிர்பார்க்கிறேன். மன்னிப்பு நீங்க கமெண்ட்ல மன்னிப்புன்னு போடுங்க. மனுஷதான் சொன்னீங்கன்னா மனுஷதான் அடைச்சிக்குவாரு. அமத்தி ஆன் பண்றா, அப்பதான்டா இதாகும். அமத்திட்டியா? ரைட். அதாவது நம்ம எல்லா கேங்கையுமே ஒருத்தர் இருப்பான். என்னதான் நம்ம 5 பேர் இருக்கேன், 4 பேர் செத்து போனாலும் பரவாயில்ல, நான் படுத்து கிடப்பேன் ஃபோன் ஒன்றுன்னு ஒருத்தர் இருப்பான். அந்த ஒருத்தர் தான் இவர். அவர் கவலை எல்லாமே இப்போ அது கதவை திறக்கணும், சேனலை திறக்கிறது தான் அவர் கவலையாகவே இருக்கு. எனக்குள்ள ஒரு இவ்வளோ பெரிய போராட்டமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் மட்டும் அவருக்குள்ள நல்லா ஜாலியாக படுத்து பாட்டு கேட்குறாருன்னா அவர் இவராக தான் இருப்பார். இந்த மாதிரி யாராவது டேக் பண்ணி விட்டு போயிருங்க. இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கு. டேய் மூடி உடைஞ்சு போச்சுடா. எப்படா உடைஞ்சிச்சு? வச்சோட உடைக்கிற உடைஞ்சு போச்சா? வச்சு கையோட வந்துருச்சு. நல்ல வேலைக்கு உள்ள ஒடுக்காம இருந்துச்சு, மூடி உடஞ்சு. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு மட்டுமா இப்படி காலைல சாப்பிடுன்னு நினைச்சது ஒரு குத்தமா? அந்த மாதிரிதான் இருக்கு பாருங்க. மூடி கையோட வந்துருச்சு. யாரோடது கெட்டிலு? விஸ்வாவோட தானே, பஞ்சாயத்துல விடுங்க, அவன் சரி பண்ணிக்கிறான். பெரிய ஒரு ஏசி மெக்கானிக் அவன். இப்போ அடுத்த கட்டமாக என் ஃபோன் உள்ள வந்துடும் நினைக்கிறேன் சாப்பாட்டுக்குள்ள. அவ்வளோதான், மொத்தமாக தூக்கி குப்பையில் போட வேண்டியதுதான் கெட்டிலோட. சரி தாமோ நக்கி பார்க்குறாரு. சூப்பராக இருக்கு. உப்பு இல்லையா? என்ன கம்பெனி? நைக்கி தானா? அவனை பற்றியா இதையும் கீழே கூட்டி எதிர்பார்த்தானா? இப்போ வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் ஆளை கூப்பிட போகிறோம். அது சாப்பாடே இவ்வளோதான். சாப்பிட்றதுக்கு ஒரு 2 பேரை கூப்பிட்டு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதுதான். நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கே தெரியாதுல்ல. வாங்க நம்ம அடுத்த கட்டமாக போய் விஸ்வா அப்புறமேட்டு நம்ம ரூமோட செல்லப்பிள்ளை கதாநாயகனான நவீன், அடுத்து நம்ம ரூமுக்கே உரிய சொந்தமான பொங்க சட்டி. அவன் எக்ஸாம் போயிட்டானா? ஆமாம், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வச்சுருக்காங்க. அவரோட எக்ஸாம் வந்து போயிட்டாரு. அவர் நல்லா என்னை நம்பி நிறைய உயிர்கள் இருக்கிறதுனால ஃபஸ்ட் நான் வில்லியம்ஸே டேஸ்ட் பார்க்க விட்றேன். நான் மொத்தம் கொடுக்குறேன். எப்படா இருக்கு? சி மொத்தம் கொடுக்குறியா? என்னடா உம்மா கொடுக்குற? நல்லா இருக்கா? பெருமையா இருக்கு. உன் முன்னாடி கொடுத்து வச்சோடா வில்லியம்ஸு. நல்லா சமைக்கிற. வெக்கத்தை பாரு. ஐயோ வெக்கத்தை பாரு. முடிஞ்சு மறைச்சுக்கிறியா? பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல.
டேய். மூஞ்சி மாறிடுச்சு. சிந்தினதுக்கெல்லாம் என்ன சிந்தாமல் இருந்தால் இன்னும் நிறையா கதை சொல்லுவோம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அவ்வளோ எப்படி இப்போ அடுத்தாக நம்ம நவீன் டேஸ்ட் பண்ண போகிறார். நல்லா ஓட்டுலேருந்து வெளியே வந்து ஆமை குஞ்சு. சத்துல அதாவது உனக்குலாம் உன் மொண்டாடிக்கப்பா இதே உன் நல்லா எடுக்க தெரியலையே. நீலாம் கல்யாணம் பண்ணி சென்சாரில் போயிரு வேணாம். அவ்வளோதான், கீழே வெளியே வழி விடுவோம். கரெக்டாக வாயில் விட்றா வில்லியம்ஸு. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குதா? எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பா 5 ஸ்டாருக்கு? என் மாப்பிள்ள வில்லியம்காக 2 ஸ்டாரு, சாப்பாடு நல்லா இருந்ததுக்காக 3 ஸ்டார், 5 ஸ்டார் கொடுக்குறேன். வில்லியம்ஸுக்கு பாரு பூரி பயிற்சி அப்படியே தூக்கி வச்சுட்டியான் வில்லியம்ஸை. பாருங்க நம்ம விஸ்வா வந்து இப்போ டேஸ்ட் பார்க்க போறாரு. வாடாடி. அவர் வந்து கிராஸ் பிரீட் தேனி. அவர் வந்து தேனியில பிறந்துட்டு திருநெல்வேலி பாஷை பேசுவாரு. இல்லடா அப்படியே இருக்குடா, உனக்காண்டியே வச்சிருக்கோம்டா. டேய் நாங்க 3 பேர் சாப்பிட்டோம்டா இப்போதான். என்னடா நம்ப மாட்டேன் அவன். இந்த வீடியோ காட்டவாடா. அப்புறம் என்னடா பாரு சாப்பிட்டியா? நீயும் சாப்பிட்டு வா. வில்லங்கம்லாம் இருந்தா கீழே சதறி கிடக்கு வில்லங்கம். இங்க பாரு பறக்க விட்டியா கறிக்கு வச்சிருக்கீங்க டேய். ஐயோ விடுடா. நான் ஆசைப்பட்ட மாதிரி உள்ள கடுக்கணும்னு உள்ள கறிக்கு போயிருச்சு. ஆடுது நல்லாக்கா? சூப்பர் சூப்பர். சரி உன் டான்ஸ் போடு. சூப்பர் ப்ரோ, சரியா இருக்கு, நைஸா இருக்கு. அது சாப்பிடுங்க. கீழே கொட்டு. டேய் என்ன கீழே வந்து எல்லாம் இருக்கு ஒக்காரி. ஆர்டிஸ்ட் பாத்துக்கோ. பறக்க விட்டியான் பாத்துக்க. வீடியோல பாரு அந்த வீடியோல பறக்க விட்டியான். இந்த பாருங்க நல்லா இருக்குது. சரி யார்கிட்ட வீடியோ காலில் பேசிட்டு இருந்த? ஆளாவே செல்லம்மா அம்மான்னு தான் சொல்லி கூப்பிடுவேன். செல்லம்மா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா அடுத்த வீடியோவில் விஸ்வாவோட டான்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. விஸ்வா டான்ஸ்ன்னு அவன் வந்து உங்களுக்கு எதே டான்ஸ் ஆடி காமிப்பான். விஸ்வா டான்ஸ் பண்ணாதீங்க, துலுக் துலுக்குன்னு பண்ணுங்க. துலுக் துலுக். விரைவில் சந்திப்போம். விரைவில் சந்திப்போம். பாய் பாய்.